ஹலோ காய்ஸ் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீப ஸ்பெஷல் வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நான் ஒரு 2-3 டிப்ஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த கார்த்திகை தீபத்துக்கு லிட்டர் கணக்காக அவங்களுக்கு எண்ணெய் தேவைப்படாது, தண்ணி இருந்தாவே போதும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விளக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாகவே வந்து ஏற்றணும்னு நினைப்போம். ஆனால் விளக்கு வந்து நம்ம ஏற்றும் பொழுது அடியில் வந்து நம்ம வைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரை படியும் தரையிலலாம். அந்த கரையை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நம்ம நெயில் பாலிஷ் வந்து பார்த்திங்கன்னா அந்த விளக்கை கவுத்துட்டு அதுக்கு அடிப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெயிண்ட் பண்ணிட்டோம். ஒரு 10 மினிட்ஸ் வந்து அதை வந்து ரெஸ்ட் விட்டுருங்க, அதாச்சும் காய விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் குங்குமஞ்சள் வச்சு நீங்கள் வந்து தீபம் வந்து ஏற்றலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம புயலே அடித்தாலும் மழையே வந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக நீங்கள் 2-3 இல்லை 100 விளக்கு கூட இந்த ட்ரிக்ஸ் வச்சு நீங்கள் வந்து ஏற்றலாம். எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் குங்குமம் தான் நான் கலக்கிறேன். நீங்கள் கலர் பவுடர் இருந்தாலும் நீங்கள் கலந்துக்கலாம். இந்த பக்கம் வந்து நான் வச்சுருக்கேன், அதில் எந்த ஒரு கலரும் நான் கலக்கலை. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி இப்போ வந்து திரி, நார்மலான திரி எடுத்துக்கங்க. நீங்கள் எந்த இலை வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரோஜா பூ அந்த இலை இருக்கும்ல, அதோட இலைகள் எடுத்திருக்கேன். திரி எடுத்துக்குங்க. எண்ணெயில் நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு சின்னதாக வந்து அந்த இலையில் வந்து சின்னதாக ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டு அதில் வந்து நம்ம வந்து திரியை வந்து வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன், அதாச்சும் நான் எவ்வளோண்டு எடுத்துருக்கேன் பாருங்கள். இது நல்லெண்ணெய் தான். நம்ம வந்து அந்த தண்ணியில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். டெக்கரேஷனுக்காக வந்து நான் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் வந்து சேர்க்குறேன், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அது மேலே வச்சு நம்ம வந்து இப்போ வந்து விளக்கு ஏற்றிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 1-2 இல்லை 100 விளக்கு கூட ஏற்றலாம். டெக்கரேஷன்ஸ்க்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த டிப்ஸ் வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா 100 விளக்கு கூட நம்ம ஈஸியாக வந்து ஏற்றலாம். அவ்வளோ ஒரு சூப்பராக டெக்கரேஷன்ஸ்க்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ட்ரிக்ஸ் இது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.